அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நினைவு கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உலகளாவிய ரீதியில் இன்று தாய் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பில் சந்தோஷமான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ரஞ்சனி, உங்களுக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் ஜெஃப்ரி, உங்களுக்கு முறித்தாகட்டும். அதேபோன்று இன்றைய தினம் தை திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரஞ்சனி, இன்றைய தினம் நாடு முழுவதும் அதாவது தைப்பொங்கல் நிகழ்வுகள் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றது. அது தொடர்பான தகவல்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் காத்திருக்கிறது. அதற்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கல் தேசிய விழா யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் மகிழ்ச்சியாக தைப்பொங்கலை கொண்டாடும் மனோநிலையில் இல்லை என வடமாகாண முதலமைச்சர் கருத்து. வாகனங்களின் விலை மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்பு. புதிய கட்சியொன்றை உருவாக்குவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கருத்து. புதிய கட்சியின் பெயர் தொடர்பில் அமைச்சர் பி ஹரிசன் கருத்து. உலக செழிப்பின் காரணகர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தை திருநாளை இன்றைய தினம் இந்துக்கள் கொண்டாடுகின்றனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கமைய பிறந்துள்ள வருடம் முழுவதும் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தை மாதத்தின் முதல் நாளை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்றுள்ளனர். உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளின் மூலமாக உழவின் மகத்துவத்தை திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். உழவர்களின் தனித்துவத்தை உலகுக்கு உணர்த்துகின்ற உன்னதமான தைப்பொங்கல் திருநாள் இன்றாகும். இது இந்துக்களால் தொன்று தொட்டு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் திருநாளாகும். உலகிற்கு ஒளி முதலாக இருந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதத்தின் சக்தியை பிரபஞ்சத்திற்கு வாரி இறைக்கின்ற சூரிய பகவானின் அர்ப்பணிப்பை உழவர்கள் நன்றி உணர்வுடனும் இன்றைய தினம் நினைவு கூர்வார்கள். அதற்கமைய உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலக இந்து மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். நெற்று வியர்வை நிலத்தில் சிந்த ஏற்பிடித்து உழும் உழவர்களின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் பொங்கல் திருநாளன்று ஆலயங்களில் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்வது வழமையாகும். இல்லங்களின் முற்றத்தில் அழகு மாக்கோலமிட்டு மங்களத்தின் அடையாள சின்னமாக விளங்குகின்ற மஞ்சளையும் இஞ்சியையும் புதுப்பானையில் கட்டி பால் பொங்கி வர பட்டாசு கொளுத்தி சூரிய தேவனுக்கு இன்றைய நாள் மக்கள் நன்றி செலுத்துவார்கள். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் உழவர்களின் உன்னத தோழனாக இருந்து உழவுக்கு உறுதுணை புரிந்த எருதுகளை வழிபடும் நாளான பட்டிப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் தொடர்புடைய தைத்திருநாளை கொண்டாடுவதானது இப்பூவுலகை மனிதன் வாழ்வதற்கான சிறந்த தளமாக மாற்றுவதற்கு பங்களிப்பு செய்கிறது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மானிட பரிமாண காலம் முதல் விவசாய சமூகத்தினர் இத்தகைய சமூக பண்டிகை நிகழ்வுகளை ஐக்கிய மற்றும் பரஸ்பர மதிப்புணர்வுடனும் பொது சமூக பெருமானங்களை பேணியும் கொண்டாடி வந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். இயற்கையுடன் தொடர்புடைய இத்தகைய பண்டிகைகளை கொண்டாடுவது இப்பூவுலகை மனிதன் வாழ்வதற்கான சிறந்த இடமாக மாற்றுவதற்கு பெரிதும் பங்களிப்பு செய்வதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கையை புனிதமாக மதித்து சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உதவும் பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியது இன்று எம்மீதுள்ள பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து இலங்கை மக்களினதும் மத கலாசார பல்வகைமை தன்மையை மதிப்பீட்டுக்குட்படுத்தி கௌரவம் வழங்கி ஒற்றுமையாகவும் வாழ்வுடன் வாழ்வதற்கு தேவையான சூழல் உருவாக்கிக் கொண்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தைப்பொங்கல் திருநாளானது சமத்துவத்திற்கு கௌரவம் அளிக்கும், நன்றியுணர்விற்கு மதிப்பளிக்கும் வாழ்க்கை முறையை நோக்கி நகர்வதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரார்த்தனைகள் நோக்கங்களை கட்டியெழுப்பி வாழ்க்கை குறித்து புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி எதிர்காலத்தை காண கிடைக்கும் பெருமதியான சந்தர்ப்பமாக புது வருடத்தின் ஆரம்பத்தினை தான் காண்பதாக பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் இந்த நன்னாளில் தமது சொந்த இடங்களில் உறவுகளோடு இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாட முடியாத நிலையில் உள்ள மக்களின் நிலை வெகு விரைவில் மாற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சமதன் தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் பல்வேறு சமய காரியங்களில் ஈடுபடும் மக்கள் அனைவரும் நலிவடைந்துள்ள எமது இனத்தின் வாழ்வில் மீளெழுச்சிக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தைத்திருநாளை முன்னிட்டு தனது வாழ்த்துச் செய்திகளை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கு வழிபிறக்கட்டும் என தான் பிரார்த்திப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தைப்பொங்கலை முன்னிட்டு பூஜை வழிபாடுகள் இன்று காலை இடம்பெற்றன. யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ் பலிகாமம் வடக்கு பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜைகளில் முதலில் கலந்து கொண்டார். வழிபாடுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் மாவை சேனதிராஜா, சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் இந்த பிரதேசம் இன்னும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிட்டத்தட்ட 6731 ஏக்கர் நிலம் இதுவரையும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் ஒரு சில ஆயிரம் ஏக்கர்கள் நிலங்கள் இங்கே விடுவிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த ராஜேஸ்வரி அம்மன் கோயில் அமைந்திருக்கின்ற இடம் கூட இன்னும் அவர்களுடைய பாவனைக்கு இந்த பிரதேசம் விடுவிக்கப்படவில்லை, கோவில் விடுவிக்கப்படவில்லை. இப்படி கோவில்கள், பாடசாலைகள், தேவாலயங்கள், பொது கட்டடங்கள் எல்லாம் ராணுவத்தினால் அளிக்கப்பட்ட இடங்களும் இருக்கின்றன. அளிக்கப்படாத இடங்கள் அவர்கள் பாவனைக்கு உள்ளாக்கி அதை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய விழாக்கள், ஆடம்பரங்களில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த இடங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த சூழலில் ஜனாதிபதியையும் பிரதமர்களையும் சந்திரபாபு சந்திக்கிற நேரத்தில் இதை பற்றியும் நான் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் பக்கத்திலே இருக்கின்ற பொழுது நான் சொல்லுவேன். இதுதான் நாங்கள் உங்களிடம் போராடிய இடங்கள் என்று. ஆனபடியால் இந்த இடங்களை விடுவிக்க வேண்டும், இந்த மக்கள் மீள குடியேற வேண்டும். இனப்பிரச்சினை போன்ற விடயங்களிலும் பாராளுமன்றத்திலே அந்த பிரேரணை கொண்டுவரப்பட இருக்கின்றது. இந்த இனப்பிரச்சினை தீர்வும் எங்களுடைய நிலப்பிரச்சினை தீர்வுகளுக்கும் சிறையிலே இருக்கின்ற கைதிகள் அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு, காணாமல் போனோருக்கு விடை கிடைப்பதற்கு இந்த ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் சந்திரபாபு அவர்கள் வருவதையொட்டி எங்களுடைய மக்கள் மிக உயர்ந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இந்த இடங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், நிறைவேற்ற வேண்டும் என்ற. இதேவேளை யாழ் பரதநார்மடம் ராமநாதன் கல்லூரியில் நடைபெற்ற தைப்பொங்கல் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டார். இந்நிகழ்வினை வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சும் இலங்கை தேசிய ஒருமைப்பாட்டு நல்லிணக்க பணியகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. தமது தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக இந்த பிரச்சனையை அடிப்படையாக வைத்து கடுப்போக்கில் செயற்படும் சிலர் இன்றும் உள்ளனர், அன்றும் இருந்தனர். அதிகளவில் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக செயற்படும் ஒரு பிரிவினர் உள்ளனர். அவர்கள் கடும் போக்குவாதிகள். அவர்கள் வடக்கிலும் இருக்கின்றனர், தெற்கிலும் இருக்கின்றனர். சிங்கள மக்களை போன்று சம உரிமை ஏனைய அனைத்து இன மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாட்டில் அரசாங்கம் தற்போது செயற்படுகின்றது. இராணுவத்தினால் மாத்திரமல்ல, LTT அமைப்பினராலும் தமிழ் மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தனர், கொலை செய்யப்பட்டனர். அதனால் இரு பக்கமும் இந்த மாகாண தமிழ் மக்கள் சிக்கி பாரிய துன்பங்களை அனுபவித்தனர். தேசிய தைப்பொங்கல் விழா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. யாழ் வீரசிங்க மண்டபத்தில் தேசிய பொங்கல் விழா இடம்பெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், மீள்குடியேற்ற புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்கு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பிரித்தானிய வெளிவிவகார நடவடிக்கைகள் மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் ஹியூகோ ஸ்வேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இன்றைய நிலையை நாம்
எடுத்து பார்த்தால் எமது வடமாகாணம் அதன் அவலங்களிலும் ஆற்றாமைகளிலும் இருந்து இன்னும் மீளவில்லை. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, தனியார் காணிகளும் மக்கள் நலன் சார்ந்த கட்டிடங்களும் விடுவிக்கப்படவில்லை, காணாமற் போனோர் விவரங்களை அவர்களின் சுற்றத்தார் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் போராளிகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இன்னமும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, இராணுவ பிரசன்னம் குறைக்கப்படவில்லை, மாகாணத்தின் அலுவல்களில் மத்திய அரசாங்கத்தின் தலையீடு குறைந்தபாடில்லை, போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படவில்லை, மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, விதவைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்படவில்லை. இவ்வாறு போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் அவல நிலையை பட்டியலிட்டு கூறிக்கொண்டே போக முடியும். எம்மால் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த அரசாங்கம் ஜனநாயக சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனினும் 3 விடயங்கள் இன்று மிக முக்கிய நிலையை பெற்றுள்ளன. ஒற்றையாட்சி அரசியல் யாப்பில் மாற்றம் ஏற்படுத்தல், தமிழ் மக்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் உரிமை சாசனங்களின் அடிப்படையில் நிரந்தரமாக தீர்த்து வைத்தல், போர்க்குற்ற விசாரணைகளை 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ஐக்கிய நாடுகள் இணைந்த பிரேரணையின் அடிப்படையில் முறையாக நடத்திவிட்டு நீதியை பெற்றுக் கொடுத்தல் ஆகியவையே அவை. இவற்றை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவது எனக்கு தெரிந்ததே. ஆனால் எவ்வாறான அரசியல் மாற்றம் நடைபெறும், எவ்வாறான தீர்வு எமக்கு கிடைக்கும், போர்க்குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெறுவார்களா என்பதில் எமக்கு மயக்க நிலையே இருந்து வருகின்றது. தென்னாப்பிரிக்காவில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி இருந்த போது அவற்றை அரசியல் ரீதியாக தீர்த்துவிட்டுத்தான் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைத்தார்கள். எமது மக்களில் பெரும்பான்மையினர் தைப்பொங்கல் நாளில் விழா கொண்டாடும் மனோநிலையில் இல்லை என்பதுதான் யதார்த்தம். எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காது இருப்பதால் இந்த மனோநிலைக்குள் நாங்கள் அமிழ்ந்து உழன்று கொண்டிருக்கின்றோம். என்னை போல் கொழும்பில் பிறந்து வாழ்ந்துவிட்டு இங்கு வந்து சாதாரண மக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கும் போதுதான் அவர்களின் அவலங்கள், ஆற்றாமைகள், சிந்தனைகள், சினங்கள் யாவையும் புரிவன. எனக்கு சிங்கள மக்களுடன் எந்தவித எதிர்ப்போ கோபமோ இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் அடிப்படை உரித்துக்களை, அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அரசியல்வாதிகள் முன்வராவிட்டால் அதனை சுட்டிக்காட்டாது என்னால் இருக்க முடியாது. 67 வருடங்களாக நாங்கள் எமது மக்களின் உரிமைகளை புறக்கணித்து வந்துள்ளோம். பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை ஆகியவற்றில் தருவதாக கூறியவை எவையும் இன்னமும் தந்தபாடில்லை. தந்திருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இதனை கூறினால் தெற்கில் உள்ள சிலர் என்னை தூற்றுவார்கள். எமது பாச்சோரை விட பொங்கல் ருசியாக இருக்கும் என்பதை நான் கூறியே ஆக வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தற்போது காலாவதியானதொன்றாகும். அதனை நீக்க வேண்டும். எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியில் பயங்கரவாத பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படலாம். இலங்கையில் அவ்வாறான நிலை காணப்பட மாட்டாது. ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள சட்டத்துக்கு அமைவான சட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்த வருட நடுப்பகுதியில் அதற்கான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும். காணாமல் போனவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் எங்களது பட்டியலில் பெயர்கள் இல்லாது போனால் அவர்களில் அதிகளவிலானோர் தற்போது உயிருடன் இல்லை என்றே கருத வேண்டியுள்ளது. எனினும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது எனக்கு தெரியாது. இலங்கையில் உள்ள சட்டப்பூர்வமான ராணுவத்தினரே தற்போது யாழ்ப்பாணத்தில் உள்ளனர். ஆயுதம் ஏந்தியவர்கள் இங்கிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் நான் ராணுவ தளபதிகளுடன் கலந்துரையாடியுள்ளேன். இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையும் போது ராணுவத்தினரை வேறு இடங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நகர்த்த முடியும் என அவர்கள் கூறினர். இன்று 1 வருட காலமாக இந்து மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகின்றோம். பல துறைகளிலும் எங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு விருட்சிகத்தை கொடுத்திருக்கின்றன. இன்று 3000 ஏக்கருக்கு மேல் வேண்டிய இடங்களை நாங்கள் தமிழ் மக்களுக்கு திருப்பிக் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் பல காணிகளை இன்னும் 6 மாதங்களுக்குள் கிடைக்கும் என்பதையும் நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். அதற்கு ஏற்ற விதத்திலே மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது எங்களுடைய கடமை. மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனினும் அதற்கு இடைஞ்சலிலே சில இடைஞ்சல்கள் இருக்கின்றன. நாங்கள் வழக்குகளை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து கூறுகின்றார்கள், அவர்களை அந்த விடயத்திலே கைதிகள்
புனர்காரணம் பண்ண எங்களுக்கு இடமில்லை, அதற்கு செய்வதற்கு நாங்கள் இணைப்பு இல்லை என்று. யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் நிறைவடைந்து விட்ட போதிலும் இன்னமும் மக்கள் முன்னைய நிலைக்கு திரும்பவில்லை. மக்களின் காணிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகள் மீளவும் கையளிக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் மீள குடியேற முடியாத நிலையில் தொடர்ந்தும் அகதிகளாக தங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் மீள குடியேற்றப்பட வேண்டும். வலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த 3 தசாப்த காலமாக இடம்பெயர்ந்த நிலையில் நலன்புரி முகாம்களிலும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். மக்களின் காணிகளை விடுவிக்கும் செயற்பாட்டிலும் அவர்களை மீள குடியேற்றும் விடயத்திலும் துரித போக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. This is a time for new beginnings. புதிய ஆரம்பங்களுக்கு இதுவே நேரம். சமாதானத்திற்கான புதிய சகாப்தமே இது. தற்போது தாம் அச்சமின்றி வாழ்வதாக நான் இங்கு சந்தித்த பலர் தெரிவிக்கின்றனர். ஊடகங்களும் தற்போது சுதந்திரமாக செயற்படுகின்றன. நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தற்போது சுதந்திரமாக செயற்படுவதால் அரசாங்கம் மேலும் வலுப்பெறும். இதுவே ஜனநாயக மற்றும் பொறுப்புடைமை கொண்ட அரசாங்கம் ஒன்றிற்கு வழிவகுக்கும். நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய நல்லிணக்கம் ஒன்று தற்போது எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் பின்னர் இலங்கைக்குள் சிறந்த ஒரு எதிர்காலம் ஒன்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உங்களின் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இலங்கையர்களான உங்களுக்கு நான் வழங்கும் தகவலாகும். பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் மக்கள் உங்களுக்கு இயன்ற அளவு தமது ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளனர். மலையகத்தில் பொங்கல் விழா ஹட்டன் டன்மார் மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சின் ஏற்பாட்டில் மலையக பொங்கல் விழா இன்று இடம்பெற்றது. இந்த வைபவத்தில் அமைச்சர்களான பழனி திகாம்பரம், அர்ஜுன ரணதுங்க, மனோ கணேசன், வி ராதாகிருஷ்ணன் மற்றும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற பிரதேச செயலகங்களை அதிகரிக்க வேண்டும். அதே போல கிராம சேவர்களுடைய பிரிவுகளை அதிகரிக்க வேண்டும். மலையக மக்களுக்கு தனி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட வேண்டும். இங்கு பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் போன்று பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் இன்று எங்களோடு ஏற்றுக்கொண்டு இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. தோட்ட மக்களுக்கு எங்கெங்கு பிரச்சனை இருக்கின்றதோ, எந்தெந்த வழியிலே அரசாங்கத்தின் மூலமாக எதை எதை பெற முடியுமோ, அரசாங்கத்தின் இந்த சட்டங்கள் எங்களுக்கு இக்கட்டான முறையிலே எவ்வளவு இருக்கின்றதோ அதை எல்லாம் தகர்த்து எறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முற்போக்கு நடவடிக்கை இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்துக்கொண்டு வருகின்றது. அடுத்த வருடம் எங்கள் மாகாணத்திலே அல்லது எங்கள் மாவட்டத்திலே இந்த பொங்கல் விழா கொண்டாடும் பொழுது குறிப்பாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் தனி வீடுகளிலே அவருடைய பொங்கலை கொண்டாட வேண்டும். இந்த நுவரெலியா மாவட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவரா சொன்னாங்க. என்ன செயலாளர் நம்ம சொன்னாங்க தெரியல. யாரும் பதவி வாங்கியிருக்காங்க. அது நியமன முடியல. முதல் முறையாக வரவு திட்டத்திலே 2500 ரூபாய் சம்பள உயர்வு தொழிலாளர் வழங்கப்பட்டிருக்கிறது. அழுத்தம் கொடுத்து முதல் முறையாக அரசாங்கத்தின் திரைச்சேரி பணம் தொழிலாளர்களுக்கு வருடத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பள உயர்வு இதுவரை கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். அதே வேளையிலே இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு பிரச்சனையை பாருங்கள். 1000 குறியீடு சொன்னது நாங்கள் அல்ல. 1000 ரூபாய் சம்பளம் கணக்கு சொன்னது யாருக்கு தெரியும். ஆனாலும் நான் கைவிடவில்லை, நான் போராடவில்லை, அமைதியாக ஒத்துழைப்பு வழங்கினோம். ஆனால் அது குறியீடு சொன்னவர்களுக்கு வாய்ப்பு முடியவில்லை. இப்போ பழைய மாதிரியே இந்த தோட்ட கம்பெனிகள் நஷ்டக்கணக்கு காமிக்கிறாங்க. நஷ்டக்கணக்கு சரி வராது, நஷ்டப்பட முடியாது. இன்னைக்கு நஷ்டமா இருக்கலாம். ஒரு காலத்தில் சம்பாதிச்ச பணத்தை இன்னைக்கு நஷ்டப்படும் காலகட்டத்திலே தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும். அன்று லாபம் வரும்பொழுது தொழிலாளர்களுடன் அந்த லாபத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் வரும்பொழுது இன்று நஷ்டத்தை மாத்திரம் தொழிலாளர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் கேட்கிறோம். இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு 7 பேச்சு காணி தனியீடு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த அரசாங்கத்தின் மூலமாக எங்க மக்களுக்கு 5 வருஷ காலத்தில் வீடு பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம். நானும் எங்களுடைய முற்போக்கு கூட்டணி மனோகரன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், வடிவேல் சுரேஷ் அவர்கள், அரவிந்தகுமார் அவர்கள், திலகராஜ் அவர்கள், வேல்குமார் அவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாடுபட்டு இருக்கோம். இதை சில பேர் விமர்சனம் பண்றாங்க. நேற்று முந்தானாலே அபிவிருத்தி குழு இணைத்தலைவராக எடுத்துக்கிட்டு வந்து சொல்றாங்கன்னா, இனி நூலியா மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணனும் திகாம்பரமும் என்னைய கேட்டு தான் வேலை செய்யணும்.
நான் குடுக்காட்டுகள் ஒண்ணும் செய்யலாம்னு சொல்லி இது கதவுன்னு சொல்லுவாங்க. கேட்கிறவன் கேனையா இருந்தா கேரள ரயில் ஓடும். எந்த கதை அந்த கதை. என்னையும் ராதாகிருஷ்ணனையும் மனோகணசனையும் அரவிந்தகுமாரின் திலகராஜ் வேலுக்குமார் பருள் சுரச எங்க வேலைகளை நிப்பாட்ட முடியும். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தான் வேளாண் நிப்பாட்ட முடியாது. எந்த பொம்மை நிப்பாட்ட முடியாது. எங்களுடைய இந்த 5 வருஷ காலத்தில் மலைய மக்களுடைய அபிவிருத்தியும் உரிமைகளும் பெற்றுக் கொடுக்க நாங்க இருக்கிறோம். ஆகவே பொய் பிரச்சாரம் 75 வருஷம் செஞ்சு 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 இப்பயும் செய்ய பாக்குறாங்க. ஆனா இப்ப மக்களை ஏமாறாக இல்லை. உழவர் திருநாளான தைப்பொங்கலை வெகு விமரிசையாக உலகளாவிய இந்துக்கள் இன்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள். கொச்சிக்கரை பொன்னம்பலவானேஸ்வரர் கோயிலில் தைத்திருநாளை முன்னிட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கோயிலின் பிரதான வாயிலுக்கு முன்பாக பொங்கல் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்டது. தைப்பிறந்தால் வழி பிறக்கும், தடைகள் தகரும், கனவுகள் நிஜமாகும், அவலங்கள் அகலும், நிலைகள் உயரும், தலைகள் நிமிரும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய தினம் தைத்திருநாளை இந்து மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். வீசிய விதைகளின் வேரில் பூத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழாவில் நாளைய தினம் பட்டி பொங்கல் திருவிழா என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலய வளாகத்திலிருந்து கிறிஸ்டினா ரத்னம். ரத்மலான மொரட்டுவ இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்கிச போலீஸ் நிலையம் மற்றும் சொய்சாபுர கிராம சேவகர் பிரிவு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த பொங்கல் விழா இடம்பெற்றது. புலத்கோபிட்டிய ஸ்ரீ பத்தினி அம்பாள் ஆலயத்தின் பொங்கல் விழா பாட்குட பவனி, பால் அபிஷேகம், விசேட தீபாராதனையுடன் மகேஸ்வர பூஜை இடம்பெற்றன. செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 55 இந்திய மீனவர்கள் தைத்திருநாளை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 45 இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு நீதவான் நீதிமன்றத்தினாலும் 10 இந்திய மீனவர்கள் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினாலும் நேற்று விடுதலை செய்யப்பட்டதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்தது. 55 இந்திய மீனவர்களும் வடபகுதி கடலில் கைது செய்யப்பட்டு கடந்த சில வாரங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். எவ்வாறாயினும் மீனவர்களின் படகுகள் மற்றும் உபகரணங்கள் விடுவிக்கப்பட மாட்டாது என கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டது. இலங்கையில் உள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் ஆலோசனை வழங்கியிருந்ததாக கடற்றொழில் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். அதன் பிரகாரம் எஞ்சியுள்ள 51 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விடுதலை செய்யப்பட உள்ளனர். Provincial First பிரதான அனுசரணை செய்ய விரும்புகிற ஆராக இருந்தாலும் முன் வந்து எங்களை போன்றவர்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி செய்து நாங்களும் சமூகத்தில் மற்றவர்களைப் போல நாங்களும் வாழ வேணும். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் போராளியான பொன்னுத்துறை சதீஸ்வரனின் உள்ள குமுறலே அது. யுத்தம் நிறைவு பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரங்கள் உரிய முறையில் கட்டி எழுப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சதீஸ்வரன் போன்ற 12,000க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் எம்மிடையே வாழ்கின்றனர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கான வாழ்வாதார வசதிகள் பூரணமாக செய்து கொடுக்கப்படாமே கவலைக்குரிய விடயமாகும். யுத்தத்தில் ஒரு காலினை இழந்த நிலையில் நம்பிக்கையை மாத்திரம் ஊன்றுகோலாக கொண்டு மீண்டலும் சதீஸ்வரன் போன்றவர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட வேண்டியது நம் அனைவரதும் பொறுப்பாகும். தனது வாழ்வாதாரத்திற்காக மற்றவர்களை நம்பி வாழாது சுய முயற்சியுடன் யாழ் கைதடி பகுதியில் வாடகைக்கு கடை ஒன்றினை எடுத்து நடத்தி வருகின்றார் இவர். என்னுடைய முயற்சியால தான் இந்த கடையை ஓரளவு ஏற்படுத்தி தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். தனியார் நிறுவனங்கள் உதவி கொஞ்சம் செய்து இந்த கடையை ஒழுங்கு அமைச்சு தந்தவ. எல்லா இடமே கேபிள் லைன்கள் அது எல்லாம் வந்ததால சிடி பிசினஸ் இப்ப சரியா குறைவு, வருமானம் திட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. அரசாங்கம் சிறு சிறு உதவியை மட்டும் செய்தோட அப்படி எங்களை விட்டுட்டோம். மேற்கொண்டும் அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய வேணும். அரசாங்கத்தால் எந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு இன்னுமே நடைமுறைப்படுத்தவில்லை. ஜீவனோபாயத்திற்காக நாள்தோறும் போராடும் இவர்கள் போன்றவர்களுக்கு உதவி செய்வதாக தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகளினால் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போதிலும் அவை செல்லா காசாகி விடுகின்றன. வீட்டுத் திட்டம் வழங்கப்படாமையால் ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வருகின்றார்
சதீஸ்வரன். வாழ்வில் முன்னேற துடிப்பவர்களுக்கு ஊனம் ஒரு தடை அல்ல என்பதற்கு சதீஸ்வரனின் வாழ்வு சான்று பகர்கின்றது. Provincial First பிரதான அனுசரணை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மாத்தறையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டார். மாத்தறை நூப்பே பிரதேசத்தில் தனியார் வர்த்தக நிலையம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. மிகவும் நீளமான மிகவும் பாரதூரமான கேள்வி ஒன்றையே கேட்கின்றீர்கள். மக்கள் என்ன நினைக்கின்றனர்? மக்கள் நினைக்கும் திசையிலிருந்து பார்க்கும் போது அது சிக்கல் நிறைந்த நிலைமை என்பது தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக எவ்வித இலக்கும் இன்று பயணிப்பது தெரிகின்றது. நாளுக்கு நாள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது. පක්ෂයක් හැදෙයි කියලා අපි කියනවා. මේ යන විදියට ගියොත් පක්ෂ හැදෙන්න ඉඩ තියෙනවා කියලා තමයි අපි කිව්වේ. පක්ෂයක් මේ රටට සේවය කරනවා තමයි. அந்நிய செலாவணி அணி விகிதம் மாற்றமடைவதனூடாக எதிர்காலத்தில் நாட்டில் வாகனங்களின் விலைகள் 2 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாவினால் அதிகரிக்கலாம் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் ஜப்பான் யென்னின் பெறுமதி மாற்றம் என்பன வாகன விலை அதிகரிப்புக்கு காரணம் என அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பாத் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். போலீசாரினால் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தலவாக்கலை நகரில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. இது தொடர்பான விரிவான செய்திகளை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நியூசிலாந்துக்கு கிரிக்கெட் விஜயம் தொடர்பாக இலங்கை வீரர்கள் சிலர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை அணியின் தலைவரும் முகாமையாளரும் சமீபத்தில் கருத்து வெளியிட்டார்கள். இது தொடர்பான தகவல்களையும் எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.